எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒனியாலா பிளாக்ஸில் சூப்பரான காலிஃப்ளவர் தேங்காய் பால் குருமா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் நட்சத்திர சோம்புல 2 இதழ்கள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையா 2 வெங்காயம், 10 பல்லு பூண்டு, இஞ்சிலாம் நம்ம அரைக்காமல் அப்படியே ஒரு அரை இன்ச் இஞ்சியை துண்டு துண்டாக நறுக்கி இதிலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையா 3 பெரிய தக்காளியை நறுக்கி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள்னு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நம்ம ஒரு குண்டானில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதை சுருக்குன்னு சுட வச்சு அதில் நம்ம வெட்டி வச்ச காலிஃப்ளவர்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வடித்து அந்த காலிஃப்ளவரை தான் நம்ம இப்படி சேர்த்துருக்கோம். அப்படி சேர்த்தா தான் காலிஃப்ளவரில் ஏதாவது பூச்சிலாம் இருந்தால் அதெல்லாம் செத்து போயிடும். இப்போ இதுக்கு தேவையான வரமிளகா 2 வரமிளகா போட்டுடலாம். இப்போ காலிஃப்ளவர் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு காலிஃப்ளவர் வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு கரண்டியில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து கத்தியில் குத்துனீங்கன்னா அது ஈஸியாக அந்த கத்தி உள்ளே போனால் காலிஃப்ளவர் ஈஸியாக வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த தேங்காய் விழுது இருக்கு, அதை நம்ம 3 தேங்காய் பாலாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி அதை வடிகட்டி சேர்த்து நல்லா அந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் தேங்காய் பால் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இட்லி கூட, சாதத்து கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நம்ம இதில் காரம்லாம் கம்மியாக சேர்த்தனால குழந்தைங்களும் சாப்பிட்லாம். தேங்க்யூ.